இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெவான் அல்டிமேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிகே அண்ட் ஜிஎஸ் ஜென்ரல் நாலேஜ் அண்டு ஜென்ரல் சயின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் கண்ட்ரி ஷேர்ஸ் த லாங்கஸ்ட் பார்டர் வித் இந்தியா? ஓகேங்களா? ஸோ இந்தியாவுடன் நில எல்லையை ஓகேங்களா ஸோ அதிகமாக வந்து ஷேர் பண்ணிக்கிறது பங்கு கொள்வது வந்து பார்த்திங்கன்னா எந்த நாடு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பங்களாதேஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பங்கு கொள்வது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பங்கு கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4096 ஓகேங்களா 4096 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பங்களாதேஷ் வந்து நம்ம இந்தியாவுடன் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போது லாங்கஸ்ட் பார்டர் அப்படின்னும் போது வந்து பங்களாதேஷ். ஓகேங்களா? அதே வந்து ஷார்ட்டஸ்ட் பார்டர் பவுண்டரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எது? ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இந்தியாவுடன் நில எல்லையை பகிர்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 106 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் எத்தனை கிலோமீட்டர்? 496. ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் இஸ் த லாங்கஸ்ட் அண்ட் பிக்கெஸ்ட் ரிவர் இன் சவுத் இந்தியா? ஓகேங்களா? தென்னிந்தியாவில் மிகவும் நீளமான அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆறு எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோதாவரி ஆறு. எந்த ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோதாவரி ஆறு. ஸோ இந்த கோதாவரி ஆறு கூடிய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தக்ஷின் கங்கோத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தக்ஷின் கங்கோத்ரி அப்படின்னா வந்து கோதாவரிக்கு இன்னொரு இருக்கிற பட்ட பேர். ஓகே, ஸோ இது எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1465 கிலோமீட்டர் இருக்குது. எத்தனை கிலோமீட்டர்? 1465 கிலோமீட்டர். ஓகேங்களா? இதுதான் வந்து தென்னிந்தியாவில் மிக நீளமான ஆறு. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கோதாவரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, தேர்ட் ஒன். ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஸ்டேட் இஸ் நோன் as the ஸ்பைஸ் கார்டன் ஆஃப் இந்தியா? ஓகேங்களா? ஸ்பைஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து நறுமண பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நறுமண பொருள் அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரளாவில் தான் அதிகமாக கிடைக்கும். எங்கே அதிகமாக கிடைக்கும்? கேரளாவில் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வாஸ்கோ ட காமா வந்து பார்த்தீங்கன்னா 1498 இந்தியாவுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேரளாவுக்கு தான் வருவார். ஓகேங்களா? கேரளாவில் வந்து கேலிக்கட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வருவார். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நறுமண பொருட்களை எடுத்துகிட்டு போவார். எப்போ? 1498 வந்துட்டு போர்ச்சுகலுக்கு ரிட்டர்ன் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நறுமண பொருட்கள் எடுத்து போவார். ஸோ கேரளா வந்து பார்த்தீங்கன்னா நறுமண பொருட்களுக்கு ஃபேமஸ். ஓகேங்களா? அதுதான் வந்து ஸ்பைஸ் கார்டன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த் ஒன். ஸோ ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூல் இன் த ஸ்டேட் இஸ் இம்ப்ளிமெண்டட் அக்கார்டிங் டு த ஆர்டிகல். ஓகேங்களா? பிரசிடென்ட் ரூலுக்கு ஆனால் ஆர்டிகல் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பிரசிடென்ட் ரூல் அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 எமர்ஜென்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ அதற்கான ஆர்டிகல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 352 அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா 356. ஓகே, ஸோ நேஷனல் எமர்ஜென்சிக்கு 352, ஸோ கான்ஸ்டியூஷனல் எமர்ஜென்சிக்கு 356. ஓகேங்களா? ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிக்கு ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 360 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சியுடைய இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போது 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 356 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன் என்ன பாருங்க, விச் இஸ் த லார்ஜஸ்ட் ஓஷன் இன் த வேர்ல்டு? ஓகேங்களா? மிகப்பெரிய கடல் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மிகப்பெரிய கடல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பசிபிக் ஓஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கடல். இந்தியா உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கடல் எது? பசிபிக் ஓஷன். ஓகே, அப்போது ஸ்மாலஸ்ட் ஓஷன் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸ்மாலஸ்ட் ஓஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிக் ஓஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் ஓஷன். ஓகே, அப்போ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷன். அதே வந்து உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் ஓஷன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ஆர்டிக் ஓஷன். ஓகேங்களா? So next one. So next one பாருங்க, the Central Rice Research Station is situated at. ஓகேங்களா? மத்திய அரிசி ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒடிசாவில் இருக்குது. எங்கே இருக்குது? ஒடிசா. ஓகேங்களா? ஒடிசாவில் இருக்குது. இந்த ஒடிசாவில் எந்த பிளேஸில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கட்டாக்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, கட்டாக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஓகேங்களா? எஃப்எஃப்சினா அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிலிம் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஆப்ஷன் பி தான் வந்து உங்களுக்கு சரியான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ 8வது கொஸ்டின் பாருங்கள்,
per drop more crop is the key goal of, ஓகேங்களா. per drop அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து per drop more crop அப்படின்றது எதனுடைய கோல் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. எதனுடைய கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோ இரிகேஷன் ஃபண்ட் அண்டர் நபார்டு, ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏ, மைக்ரோ இரிகேஷன் ஃபண்ட் அண்டர் நபார்டு, ஓகேங்களா. இந்த பர் டிராப் மோர் கிராப் அப்படின்ற மோர் கிராப் அப்படின்றது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 ஜூலை 2015, ஓகேங்களா. எப்போ தொடங்கியிருக்காங்க? 1 ஜூலை 2015 தான் வந்து தொடங்கியிருக்காங்க, ஓகேங்களா. இப்போ 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க, ஃபெர்தௌசி வாஸ், ஓகேங்களா. ஃபெர்தௌசி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெயர் பெற்ற ஒரு புலவர், ஓகேங்களா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈரான் நாட்டை சார்ந்தவர், ஓகே. இவர் வந்து ஒரு புலவர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷானாமா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அந்த ஷானாமாக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புக்ஸ் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அரசர்களின் புத்தகங்கள் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷானாமாவுடைய மீனிங், ஓகேங்களா. ஸோ அப்போ 9th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி, ஓகே. அவர் வந்து ஒரு போயட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெல் நோன் ஃபார் இஸ் எபிக், ஓகேங்களா. எபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஷானாமா அப்படின்ற காவியத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது எழுதியிருக்காரு, ஓகே. இது வந்து லாங்கஸ்ட் ரிட்டன் எபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷானாமா அப்படின்றது வந்து லாங்கஸ்ட் ரிட்டன் எபிக். ஸோ அப்போ 9th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, பி இது ரெண்டுமே இருக்குது. அதனால் இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, போத் ஆப்ஷன் ஏ அண்ட் பி, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். Who was a court poet of சமுத்திரகுப்தா, ஓகேங்களா. ஸோ குப்த பேரரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் போனவர் தான் யாருன்னா சமுத்திரகுப்தா. சமுத்திரகுப்தாவுடைய அவையில் இருந்த புலவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹரிசேனா அப்படின்ற ஒருத்தர் இருந்திருக்காரு, ஓகேங்களா. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹரிசேனா, ஓகேங்களா. இந்த ஹரிசேனா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டை வந்து பார்த்தீங்கன்னா செதுக்குனவர், ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 10th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டெல்லி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, த ரெட் ஃபோர்ட் வாஸ் பில்ட் பை, ஓகேங்களா. ரெட் ஃபோர்ட்டை கட்டினவர் யாரு, ஓகேங்களா. ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செங்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே. இந்த செங்கோட்டையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தினத்துக்கு வந்து பிரதமராக இருக்கிறவங்க, இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்திய தேசிய கொடியை ஏற்றுவாங்க, ஓகேங்களா. இந்த ரெட் ஃபோர்ட்டை கட்டினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாஜகான், ஓகேங்களா. யார்? ஷாஜகான், ஓகே. இந்த ஷாஜகான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முகலாய மன்னர்கள் முக்கியமான மன்னர், ஓகேங்களா. இவர் வந்து யாருடைய பையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஹாங்கீருடைய பையன், ஓகேங்களா. ஸோ அப்போ 11வது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. நெக்ஸ்ட் ஒன். பக்ரானங்கல் டேம் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் விச் ரிவர், ஓகேங்களா. பக்ரானங்கல் டேம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆற்றில் வந்து கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சட்லஜ் ஆறு, ஓகேங்களா. சட்லஜ் ஆற்றில் கட்டியிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. எங்கே இருக்குது? ஹிமாச்சல் பிரதேஷ். அப்போ 12th ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. நெக்ஸ்ட் ஒன். Who was the first woman to receive the ஜான்பீத் அவார்டு இன் த ஃபீல்ட் ஆஃப் லிட்ரேச்சர், ஓகேங்களா. ஸோ இலக்கியத்திற்கு வழங்கக்கூடிய உயர்ந்தபட்ச விருது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜானபீட விருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அவார்டை வாங்கின முதல் உமன் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதல் பெண் அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஷா பூர்ணா தேவி, ஓகேங்களா. யார்? ஆஷா பூர்ணா தேவி அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து 1965 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா த ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதை எந்த மொழியில் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்காலியில் எழுதியிருக்காங்க, ஓகே. ஸோ இவங்களுக்கும் ஜானபீட விருது எந்த வருஷம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1976 கொடுத்துருப்பாங்க, ஓகே. ஸோ புக் எழுதினது 1965, ஆனால் இவங்களுக்கு விருது கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1976 கொடுத்துருப்பாங்க. அப்போ 13வது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி, ஆஷா பூர்ணா தேவி, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன். தின்னை ஹிலாகி ஸ்டார்டட் டியூரிங் த ரீஜன் ஆஃப், ஓகேங்களா. தின்னை ஹிலாபி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மதம், ஓகேங்களா. ஸோ அந்த மதத்தை யார் தோற்றுவித்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்பர். யார்? அக்பர் தான் வந்து தோற்றுவிச்சிருப்பார், ஓகேங்களா. அக்பர்ன்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தின்னை ஹிலாகி அப்படின்ற ஒரு மதத்தை தோற்றுவிச்சிருப்பார், ஓகே. ஸோ இந்த அக்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகலாய வம்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வரவர், ஓகேங்களா. ஸோ இந்த முகலாய வம்சத்தை ஃபர்ஸ்ட் தோற்றுவித்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாபர். யார் தோற்றுவிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர், ஓகேங்களா. பாபருக்கு அடுத்து அவருடைய பையன் யார் வருவாங்க முகலாய வம்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் வருவான், ஓகேங்களா. ஸோ ஹுமாயூன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பையன் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர். ஸோ இந்த அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா 14 வயதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பதவி ஏற்றிருப்பார். ஸோ இவருக்கு வந்து பாதுகாப்பாக இருந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைரம் கான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த அக்பருக்கு பிறந்தவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜஹாங்கீர். யார்? ஜஹாங்கீர் அப்படின்றவர். ஸோ இந்த ஜஹாங்கீர் வந்து யாருடைய தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாஜகானுடைய தந்தை, ஓகேங்களா. ஷாஜகானுடைய தந்தை வந்து ஜஹாங்கீர், ஓகே. இந்த ஷாஜகானுக்கு பிறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே.
அப்போது முகலாய வம்சத்தில் வந்து முக்கியமானவங்க இவங்க தான். ஃபர்ஸ்ட் யார்? பாபர். அதுக்கப்புறமா ஹுமாயூனுக்கு அடுத்து பாபருடைய சன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹுமாயூனுடைய சன் தான் வந்து அக்பருடைய சன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜஹாங்கீருடைய சன் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷாஜகானுடைய சன் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த அக்பர் வந்து எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் ஆண்டிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1556 இருந்து 1605 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவர் தன் ஆட்சி செஞ்சிருப்பார். ஓகே, அப்போ 14வது கேன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி அக்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஹூ கேன் கால் ஃபார் ஜாயிண்ட் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட்? ஓகேங்களா? தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுக்கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, பாராளுமன்றத்தின் கூட்டுக்கூட்டம். ஓகேங்களா? இந்த பாராளுமன்றம் கூட்டுக்கூட்டத்தை அழைப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரசிடென்ட் தான் அழைப்பாங்க. யார்? பிரசிடென்ட் அழைப்பாங்க. அப்போ 15th கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் 16வது பாருங்க, த இன்டென்சிட்டி ஆஃப் an earthquake is measured by. ஓகேங்களா? ஸோ நிலநடுக்கத்தினுடைய அதிர்வுகளை வந்து எந்த ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிக்டர் ஸ்கேலை வச்சு தான் மெஷர் பண்ணுறோம். எந்த ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்டர் ஸ்கேலை வச்சு தான் மெஷர் பண்ணுறோம். ஸோ இந்த ரிக்டர் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 10 இருக்கும். ஓகேங்களா? ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா துருக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா February 6ஆம் தேதி வந்து நிலநடுக்கம் நடந்தது. டர்க்கி அண்டு சிரியா ரெண்டு இடத்துலையும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து என்ன ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பலியானாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எர்த்குவேக்கோட இன்டென்சிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு என்ன ஸ்கேல்? ரிக்டர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் 17வது, what is the instrument used to measure the intensity of the sun's rays called? ஓகேங்களா? சூரியனிலிருந்து வரும் கதிர்களை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பயன்படுது, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டினோமீட்டர். ஓகேங்களா? என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டினோமீட்டர். சி தான் உங்களுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், so which gas is produced when lightning strikes in the sky? ஓகேங்களா? ஸோ மின்னல் வரும்போது, ஓகேங்களா, ஸோ மின்னல் வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த கேஸ், ஓகேங்களா, எந்த வாயு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வாயு உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து N2O அப்படின்ற ஒரு வாயு தான் உருவாகும். ஓகேங்களா? ஸோ இந்த N2O அப்படின்ற வாயுவினுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு. அப்போ 18வது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 19வது பாருங்க, which of the following substance get easily soluble in water? ஓகேங்களா? ஸோ எந்த பொருள் நீரில் சுலபமாக கரையக்கூடியது, நீரில் சுலபமாக கரையக்கூடியது? ஓகேங்களா? ஸோ அந்த பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமோனியா. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமோனியா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கரையக்கூடியது. அப்போ 19வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ வாட் இஸ் அ காம்பனண்ட் ஆஃப் டியர் கேஸ்? ஓகேங்களா? கண்ணீர் புகை குண்டு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இதனுடைய முக்கிய காம்போனன்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதனுடைய முக்கிய காம்போனன்ட் எது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ். ஓகேங்களா? பிஎஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குளோரோஃபிக்ரின் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 20வது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் 21வது பாருங்க, the bone called tibia is found in. ஓகேங்களா? டேபியா அப்படின்ற வந்து எலும்பு எங்கே இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? டேபியா என்ற எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ காலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 எலும்பு இருக்கும். அந்த 2 எலும்பில் ஒரு எலும்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா டேபியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ 21வது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பி லெக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் 22வது பாருங்க, வாட் இஸ் அ டிஷ்யூ தட் கனெக்ட்ஸ் போன் டு போன்? ஓகேங்களா? எந்த டிஷ்யூ எலும்பு டு எலும்பு வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எந்த டிஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லிகமெண்ட் அப்படின்ற டிஷ்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா போன் டு போன் கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போது 22வது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டி லிகமெண்ட். ஓகேங்களா? ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து மசில் டு போன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, ஓகேங்களா, மசில் டு போன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன டிஷ்யூ அப்படின்னா வந்து டெண்டான் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா மசில் டு போனை வந்து கனெக்ட் பண்ணுற டிஷ்யூனுடைய பெயர். அப்போ 22வது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி லிகமெண்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ 23வது பாருங்க, த என்சைம் தட் டைஜஸ்ட் மில்க் புரோட்டீன் இஸ். ஓகேங்களா? ஸோ மில்க் புரோட்டீன் பால் புரதத்தை செரிமானம் செய்யும் என்சைம் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெனின். ஓகேங்களா? ஸோ 23க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி ரெனின். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க 24வது, which of the following is an ore of zinc? ஓகே, ஸோ ஜிங்க் அப்படின்ற உடைய ஓர் அப்படின்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓர் அப்படின்னா வந்து தாது அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ ஜிங்கினுடைய தாது எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜிங்கினுடைய தாது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிங்க் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஜிங்க் கார்பனேட்டுடைய இன்னொரு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேலமைன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 24வது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கேலமைன். ஓகேங்களா? ஜிங்க் கார்பனேட் கொடுக்கல, கேலமைன் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து என்னது உங்களுக்கு ஆன்சர் கேலமைன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ 25வது பெல்லக்ரா இஸ் காஸ்ட் டியூ டு டெஃபிஷியன்சி ஆஃப். ஓகேங்களா? ஸோ பெல்லக்ரா என்ற நோய் எதன் குறைபாட்டால் வருகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வைட்டமினில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 வகை இருக்குது. ஓகே, எத்தனை வகை இருக்குது? 6 வகை இருக்குது. ஏ, பி, சி, டி, இ, கே. ஓகேங்களா? எத்தனை இருக்குது? 6 இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சால்யூபிள், நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் எது அப்படின்னா பியும் சியும் தான். மீதி ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டில் கரையும், அதாச்சும் கொழுப்பில் வந்து கரையக்கூடிய வைட்டமின்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வைட்டமின் ஏ குறைபாட்டால் வர நோய் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோப்தால்மியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் பியில் குறைபாட்டால் வரது பெரிபெரி பெல்லக்ரா. ஓகேங்களா? வைட்டமின் சி குறைபாட்டால் வரது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி. ஓகேங்களா? ஸோ இப்போ பெல்லக்ரா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதன் குறைபாட்டால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வைட்டமின் B3 வரதான். ஓகேங்களா? என்னது வைட்டமின் B3 வரக்கூடிய நோய் தான் வந்து பெல்லக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வைட்டமின் B3 உடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியாசின் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? நியாசின். ஓகேங்களா? நியாசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெல்லக்ரா அப்படின்ற நோய் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தோல் அழற்சி ஏற்படும், மறதி ஏற்படும், வயிற்றுப்போக்கு ஏற்படும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பெல்லக்ரா நோயின் அறிகுறிகள். அப்போ பெல்லக்ரா எதனால் வருதுன்னா வைட்டமின் B3 வருது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் 26வது பாருங்க. பால் பாயிண்ட் பென் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப். ஓகேங்களா? நாம் எழுதுகிற பேனா வந்து பார்த்தீங்கன்னா எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேற்பரப்பு பரப்பு இழுவிசை. ஓகேங்களா? அதுதான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிலாரிட்டி அப்படின்னா தமிழில் வந்து நுண்புழை ஏற்றம். இந்த 2 தத்துவத்தின் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பால் பாயிண்ட் பென் வந்து ஒர்க் ஆகுது. அப்போ 26வது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டி. எது? டி தான் உங்களுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சர்ஃபேஸ் டென்ஷன் அண்டு கேபிலாரிட்டி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 27வது விச் மினரல் இஸ் ஃபவுண்ட் இன் மோனசைட் சாண்ட். ஓகேங்களா? ஸோ மினரல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து கனிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கனிமம். ஓகேங்களா? ஸோ கனிமம்ன்றது மோனசைட் சாண்டில் என்ன கனிமம் இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தோரியம் அப்படின்ற கனிமம் தான் வந்து மோனசைட் சாண்டில் இருக்குது. அப்போ 27வது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். அதுக்கடுத்து 28வது பாருங்கள். விட்டமின் இ டெஃபிஷியன்சி காசஸ். ஓகேங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஓகே, விட்டமின் வியால் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மை அப்படின்ற நோய் தான் வந்து வருது. ஓகேங்களா? அப்போது மலட்டுத்தன்மைக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெரிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 28வது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் 29வது which of the following is not a semiconductor. ஓகேங்களா? செமிகண்டக்டர் அப்படின்னா வந்து குறை கடத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? குறை கடத்தி. ஸோ கீழ் உள்ளவையில் எது குறை கடத்தி அல்ல அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குறை கடத்தி எதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? சிலிக்கான் அப்படின்றது வந்து குறை கடத்தி தான். ஓகேங்களா? செலினியம் அப்படின்றதும் குறை கடத்தி தான். ஓகேங்களா? ஜெர்மானியம் அப்படின்றதும் குறை கடத்தி தான். ஆனால் எது மட்டும் குறை கடத்தி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரிப்டான் அப்படின்றது தான் வந்து குறை கடத்தி கிடையாது. ஓகேங்களா? அப்போ 29வது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பி. 29வது ஆன்சர் என்ன? பி. கிரிப்டான் அப்படின்றத வந்து செமிகண்டக்டர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன். ஓகே, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு லா தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஃபைன்ஸ் ஓம்ஸ் லா. ஓகே, ஸோ ஓம்ஸ் லா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருக்கோம். அதனுடைய டிஃபைன் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து V = IR அப்படின்றத வந்து ஓம்ஸ் லா. ஓகேங்களா? ஸோ V அப்படின்னா என்ன? வோல்டேஜ். எது? வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. I அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ R என்னன்னு கேட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த 30 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா படிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் பார்த்துட்டே இருங்க. ஜவான் சீரீஸை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு CRPFக்கு கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.